வயநாடு மாவட்டம் சூரல்மலை பகுதியில் மண்ணில் புதையுண்ட வீடு ஒன்றில் வசித்த 3 சிறுவர்களின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. நியூஸ் 18 செய்தியாளர்கள் களத்தில் இருந்து தகவல்களை வழங்கி வரும் நிலையில் முழுவதுமாக மண்ணில் புதைந்த வீட்டிற்கு சென்றனர். அங்கு கிடைத்த பதக்கங்களும் பர்ஸ் ஒன்றும் அங்கு வசித்தவர்களின் நிலையை விளக்குகிறது. பர்ஸில் இருந்த 3 சிறுவர்களின் புகைப்படம் அவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் ஒரு சிறுவன் கால்பந்து போட்டியில் பங்கேற்று வாங்கியதாக கருதப்படும் பதக்கம் உள்ளது. அதேபோல் அங்கிருந்து பிரிக்கப்படாத சாக்ஸ் ஒன்றும் மண்ணில் புதைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. தனது தந்தை இறந்தபோது என்ன உணர்வு இருந்ததோ அப்படி ஒரு உணர்வு இருப்பதாக வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வயநாடு பேரிடர் தனது இதயத்தில் மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தியிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் பெய்த கனமழை நிலச்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சூரல்மலை பகுதிகளை இருவரும் பார்வையிட்டனர். பேரிடர் நேரத்தில் வயநாடு மக்களுக்கு தானும் தனது சகோதரி பிரியங்காவும் துணை நிற்பதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். தனது தந்தை இருந்தபோது எப்படி இருந்ததோ அதுபோல வயநாட்டை பார்க்கும்போது இருப்பதாக ராகுல் காந்தி குரல் தழுதழுக்க பேசினார். வயநாடு பெருந்துயரத்தில் சிக்கிய மக்களை பார்த்து ஆறுதல் தெரிவித்த ராகுல் காந்தி தன்னை பொறுத்தவரை இது தேசிய பேரிடர் என்றார். Well, let's see. I mean, to me, this is a national disaster for sure. But let us see what the government says. I feel how I had felt when my father died. That I've seen so many people. I remember what I felt when my father died. And here people have not just lost a father. They've lost the whole family. பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்த வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்தார். One thing is very clear that everybody who has been affected, who has been living in this area, most of them are saying that they don't want to go back and live in the same area because it's not the first time it's happened there. So I think we'll have to think of some solution where they can be rehabilitated in a safer area. வயநாட்டில் தாம் அரசியல் பேசப்போவதில்லை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். நிலச்சரிவில் மகனை இழந்தவரின் அலறல் சத்தம் மூலம் தன் குடும்பத்தை பாதுகாத்து வெளியேற்றியதாக சூரல்மலையைச் சேர்ந்த விஜயன் தெரிவித்துள்ளார். കഴുത്ത് വരെ വെള്ളത്തിലായി. അപ്പോൾ ഞാൻ അതിലും താഴ്ന്നപ്പോഴത്തേക്ക് എൻ്റെ മോനും പിന്നെ അടുത്തുള്ള സന്തോഷം എന്ന പയ്യനെ പിടിച്ച് പൊക്കി. கேரளாவில் மெப்பாடியில் நிலச்சரிவில் வீட்டை இழந்த சாவித்திரி தான் எங்கே செல்வது என தெரியாமல் நிற்பதாக வேதனையுடன் கூறியுள்ளார். ഒന്നുമില്ല, ഹസ്ബൻഡും മരണപ്പെട്ടു പോയി. മക്കളൊക്കെ അവിടെ ഇവിടെ, ഞാൻ ഒറ്റയ്ക്കാണ്. എന്റെ വീടും പോയി. എനിക്ക് എവിടെ പോകണ്ട, ഇവിടുന്ന് പോയാൽ എവിടേക്കാ പോകുകയെന്ന് അറിയില്ല, എന്താ ചെയ്യണ്ടെന്ന് അറിയില്ല. சூரல்மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தனது சகோதரரின் மொத்த குடும்பமும் கண்முன்னே இறந்து போனதாக விஜயன் வேதனை தெரிவித்தார். ഒന്നുമില്ല, വീടൊക്കെ നല്ല നശിച്ചുപോയി. ഒരു സാധനം ഈ ഇട്ട സറ്റമുണ്ടല്ലാണ്ട് വേറെ ഒന്നുമില്ല. கேரள நிலச்சரிவில் அதிகமாக பாதிக்கப்பட்ட முண்டக்கை பகுதியில் இருந்து ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். அவரை தோளில் சுமந்தபடி மருத்துவமனைக்கு வீரர்கள் தூக்கிச் சென்றனர். தமிழ்நாட்டில் இருந்து வயநாடு சென்றுள்ள குழுவினர் அங்குள்ள மக்களுக்கு உதவி வருவதாக IAS அதிகாரி சமீரன் தெரிவித்துள்ளார். வயநாடு கடத்தில் இருந்து நியூஸ் 18ற்கு பேட்டியளித்த அவர் நிலச்சரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்தார். இதில் நாங்கள் ஒரு ஹெல்ப் டெஸ்க் அமைச்சிருக்கோம். தமிழ்நாடு அரசின் சார்பாக ஹெல்ப் டெஸ்கில் தமிழகத்திலிருந்து என்கொயரிஸ் வந்தீங்கன்னா அந்த என்கொயரிஸை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு, அதே போல் ஏதாவது அசம்பாவிதத்தில் உயிரிழந்து பாடி மீட்கும் பட்சத்தில் அந்த பாடி ஐடென்டிஃபை பண்ணி ஊருக்கு யாராவது கொண்டு போகணும்னு விருப்பப்பட்டால் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த ஹெல்ப் டெஸ்க் அமைச்சிருக்கோம். நம்ம 5 ஹிட்டாச்சி வெஹிக்கிள் அனுப்பியிருந்தோம். இன்னைக்கு அடிஷ்னல் 10 ஹிட்டாச்சி வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு. அப்புறம் 30 மொபைல் ஃப்ரீசர்ஸ் கேட்டாங்க பாடியை ரிமூவ் பண்ணுறதுக்கு.
அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி போன்ற மாவட்டங்கள் மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு அரசின் உதவி மையம் மேப்பாடி சிறப்பு முகாமில் செயல்படுவதாகவும் சமீரன் தெரிவித்தார். நிலச்சரிவு மீட்பு பணியில் இந்திய ராணுவம் சிறப்பாக செயல்படுவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பாராட்டு தெரிவித்தார். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் பினராயி விஜயன் ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பினராயி விஜயன் ആറ്റിൽ കാണാமல் போனவர்களை தேடும் பணி தொடரும் என்று கூறினார். ഇപ്പോൾ ഒരു മഹാദുരന്തമാണ് സംഭവിച്ചത്. ഈ ദുരന്തത്തിൽ നിന്ന് വേറൊരു ദുരന്തത്തിലേക്ക് പോകാൻ പറ്റില്ല. ഇതിന്റെ ഭാഗമായി വരാനിടയുള്ള മറ്റൊരു ദുരന്തം പകർച്ചവ്യാധിയാണ്. അപ്പോൾ പകർച്ചവ്യാധി തടയുക എന്നുള്ളത് വളരെ പ്രധാനപ്പെട്ട കാര്യമാണ്. இப்பேரிடரில் உயிரிழந்த மனிதர்கள் மற்றும் விலங்குகளை முறையாக அடக்கம் செய்ய 3 அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பினராயி விஜயன் கூறினார். நடிகர் சூர்யா குடும்பத்தினர் கேரளாவுக்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அளித்துள்ளனர். கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நடிகர்கள் சூர்யா, ஜோதிகா, கார்த்தி ஆகியோர் இணைந்து 50 லட்சம் ரூபாயை கேரள முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளனர். இதேபோன்று நடிகர் ஃபகத் வாசில் மற்றும் அவரது மனைவியும் நடிகையுமான நஸ்ரியா ஆகியோர் இணைந்து 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை கேரள அரசுக்கு வழங்கியுள்ளனர். ஏற்கனவே நடிகர் விக்ரம் 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிய நிலையில் தற்பொழுது சூர்யா குடும்பத்தினர் நிதியுதவி அளித்துள்ளனர். இதனிடையே கமல்ஹாசன் சார்பில் 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட பேரழிவின் காரணமாக 2 அல்லது 3 கிராமங்கள் அழிந்திருப்பது நியூஸ் 18 தமிழ்நாடு குழு களத்திற்கு சென்றபோது தெரிய வந்திருக்கிறது. மணற்குவியலாக மாறியிருக்கக்கூடிய மலை கிராமங்கள் குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. வயநாடு பகுதியில் ஒரு கிராமமே துண்டிக்கப்பட்ட இந்த முண்டகை கிராமத்தில் நம்ம தற்போது நியூஸ் 18 தமிழ்நாடு குழு இருக்கிறது. இந்த பகுதியில் முதலா நிலச்சரிவு எங்கே ஏற்பட்டது, எந்த மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதுன்னா எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த மலையில தான். அந்த காட்சி இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும், அதை நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காட்டிட்டு இருக்காரு. பாருங்க, ஒரு மலையே எப்படி உடைஞ்சி வந்திருக்கிறது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இந்த மலை உடைந்தது தான் இந்த வயநாட்டில் இந்த பாதிப்பு ஏற்படுவதற்கான காரணமாக அமைந்தது. தமிழ் செய்தி தொலைக்காட்சிகள் எதுவும் இதுவரை செல்லாத இடத்திற்கு சென்று வயநாடு பேரழிவின் தொடக்க புள்ளியை காட்சிப்படுத்தியுள்ளது நியூஸ் 18 தமிழ்நாடு. சூரல் மலையில் ஏற்பட்ட பாதிப்புகளே 2 நாட்களாக தெரிய வந்த நிலையில் அதைவிட அதிக பாதிப்பு ஏற்பட்ட அதற்கு மேல் பகுதியில் உள்ள கிராமமான முண்டக்கையை நோக்கி செய்தியாளர் ரகுவரன் உள்ளிட்ட நியூஸ் 18 தமிழ்நாடு குழு சவாலான பயணத்தை தொடங்கியது. ஆற்றை கடந்த பின்னர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல் மலைப்பாதையில் நடந்தே சென்று முண்டக்கை என்ற கிராமத்தை அடைந்தது செய்தியாளர் குழு. ஆனால் அங்கு வீடுகளுடன் மலைப்பகுதியாக இருந்த இடம் ஒரு பள்ளத்தாக்கு போல மாறி கிராமம் இருந்த சுவடே தெரியாததாக மாறியுள்ளது. இதுதான் முண்டகை கிராமம் இருந்த பகுதி. ஆனால் அந்த கிராமமே இல்லாமல் அது முற்றிலுமாக வெறும் பாறை கற்களாகவும் மண் மேடாகவும் இருக்கிறத நீங்க பார்க்க முடிகிறது. ஆங்காங்கே பாதி புதைந்த நிலையில் தெரியும் கேஸ் சிலிண்டர்களும் வீட்டு உபயோகப் பொருட்களுமே மக்கள் வாழ்ந்ததற்கான தடயங்களாக உள்ளன. முண்டக்கை ஊராட்சியில் முண்டக்கை கிராமம் மட்டுமின்றி ஆங்காங்கே சிறிய குடியிருப்புகளும் இருந்துள்ளன. அங்கு வசித்தவர்கள் பொருட்கள் வாங்க கடைக்கு வர வேண்டும் என்றால் முண்டக்கையில் உள்ள கடை வீதிக்கு வரும் நிலை இருந்தது. ஆனால் தற்போது அந்த கடை வீதி சூறையாடப்பட்டுள்ளது. இதெல்லாம் ஒரு கடத்தெருவாக இருந்த பகுதி, சந்தையாக இருந்த பகுதி. ஆனா எதுவுமே இல்லை, இப்ப வெறும் குவியல், கல் குவியல் தான் இருக்கு. முண்டக்கை ஊராட்சியில் 400க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்த நிலையில் தற்போது எண்ணிச் சொல்லும் அளவுக்கே கட்டிடங்கள் இருக்கின்றன என்பதே பேரழிவின் சாட்சி.
இப்பேரழிவை சந்தித்துள்ள முண்டக்கை ஊராட்சிக்கு உட்பட்ட பூஞ்சேரி மட்டம் என்ற மற்றொரு கிராமமும் காணாமல் போயுள்ளது. மேகங்கள் சூழ்ந்து ரம்மியமாக 3 மலைகள் சங்கமிக்கும் இடத்தில் கடைசி கிராமமாக இருந்ததுதான் பூஞ்சேரி மட்டம். சுமார் 150 குடும்பங்கள் வசித்த நிலையில் அவர்களது நிலை என்னவென்றே இதுவரை தெரியவில்லை. முண்டக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கும் மேல் பகுதியாக இருக்கக்கூடிய புஞ்சிரி மட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். அந்த கிராமம் முற்றிலுமா அழிந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறதோ. நீங்கள் காட்சிகளில் பார்க்கலாம். இந்த இடம் தான் முதல்ல அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடம். அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு இந்த கிராமங்கள் எல்லாம் அழித்துட்டு வந்த பாதையை தான் நம்ம காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். 2 நாட்களில் 50 சென்டிமீட்டருக்கு மேல் பெய்த மழையால் பூஞ்சேரி மட்டம் கிராமத்தில் தொடங்கிய நிலச்சரிவு இந்த கிராமத்தை விழுங்கியதுடன் அதன் கீழே 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முண்டக்கை கிராமத்தையும் அடுத்த 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூரல்மலை கிராமத்தையும் மண்ணுக்குள் புதைத்துள்ளது. முண்டக்கை கிராமத்தில் மட்டும் இதுவரை 112 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஒருவர் மட்டும் 3வது நாளாக நேற்று உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ரகுவரன், வயநாடு பகுதியிலிருந்து. நிலச்சரிவால் முற்றிலும் உருக்குலைந்த வயநாட்டின் முண்டக்கை பகுதியிலிருந்து 3 நாட்களுக்கு பிறகு ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். மாபெரும் சவால்களுக்கு மத்தியில் புதையுண்ட வீட்டிலிருந்து ஒருவரை இந்திய ராணுவம் உயிருடன் மீட்டது எப்படி? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். நிலச்சரிவால் உருக்குலைந்த முண்டக்கை பகுதியில் திரும்பிய திசையெல்லாம் மரண போலம் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையில் 3 நாட்களுக்கு பிறகு ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்ட காட்சிதான் இது. கடவுளின் தேசமான கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவு எனும் ரூபத்தில் இயற்கை நிகழ்த்திய கோர தாண்டவம் நாட்டு மக்கள் அனைவரையும் ஒரு கணம் உறைய வைத்திருக்கிறது. வயநாட்டின் சூரல்மலை மேலே இருக்கக்கூடிய பகுதிதான் முண்டக்கை. எண்ணற்ற வீடுகளும் உடைமைகளும் மண்ணோடு மண்ணாக புதைந்த வேளையில் களத்தில் இறங்கிய இந்திய இராணுவத்தினர் கடந்த 3 நாட்களாக தீவிர மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் சூரல்மலைக்கும் முண்டக்கைக்கும் இடையே இருந்த பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் வீடுகள் இருந்த பகுதிகள் ஆறுபோல் காட்சியளிக்கின்றன. இதனால் முண்டக்கை பகுதிக்கு யாரும் செல்ல முடியாததால் மீட்புப் பணியில் கடும் தொய்வு ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் 3வது நாளான வியாழக்கிழமை இந்திய இராணுவத்தினர் ராட்சத பொக்லைன் இயந்திரங்களை ஆற்றுக்குள் இறக்கி நிலச்சரிவால் உருக்குலைந்த முண்டக்கை பகுதிக்கு சென்றனர். அத்துடன் 4 மோப்ப நாய்களையும் தங்களுடன் அழைத்துச் சென்று தேடுதல் வேட்டையை தொடங்கினர். பொக்லைன் இயந்திரங்கள் உதவியுடன் மண்ணில் புதைந்த வீடுகளை தோண்டி அதில் யாரேனும் இருக்கிறார்களா என தேடினர். அனுபவம் வாய்ந்த மோப்ப நாய்களையும் வைத்தும் தேடி பார்த்தனர். இராணுவத்தினர் நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு முண்டக்கை கிராமத்தில் 7 உடல்கள் மீட்கப்பட்டன. அப்போது ஒரு வீட்டின் முன்பாக நின்று மோப்பனாய் குறைப்பதைக் கண்ட இந்திய இராணுவத்தினர் அந்த இடத்தை வேகமாக தோண்டினர். இதில் கட்டட இடிபாடுகளுக்கு மத்தியில் 45 வயது மதிக்கத்தக்க ஒருவர் தன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு உயிரை கையில் பிடித்து கொண்டு இருந்ததை கண்டுபிடித்தனர். உடனடியாக அவரை மீட்ட இந்திய இராணுவத்தினர் 2.5 கிலோமீட்டர் தூரம் மலைக்கு கீழ் கொண்டு வந்து அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்தனர். மூன்று நாட்கள் தண்ணீரின்றி இருந்ததால் அவருக்கு நீர்ச்சத்து குறைவாக இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மீட்கப்பட்ட அந்த நபரை கல்பட்டா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மீட்கப்பட்டவர் யார், அவருடன் வேறு யாரேனும் வசித்து வந்தனரா என்ற தகவல்கள் கிடைக்காத நிலையில் சம்பவ இடத்தில் தேடுதல் பணியை தொடர இந்திய இராணுவத்தினர் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. 2 நாட்களாக யாரையுமே மீட்க முடியவில்லையே என துவண்டு போயிருந்த வேளையில் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டிருப்பது மாபெரும் ஆறுதல்தான். அதுவும் சவால்கள் நிறைந்த பகுதியில் ஒருவரை மீட்டிருப்பது இந்திய இராணுவ வீரர்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் அது மிகையல்ல.